நிலையில்லாத உலகினிலே நிலையாக வந்தது ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை. நிலையில்லாத உலகினிலே நிலையாக வந்தது ஒரு வார்த்தை, அழிவில்லாத திருவார்த்தை, அது அகிலத்தில் வளர்ந்திடும் இறைவார்த்தை. அழிவில்லாத திருவார்த்தை, அது அகிலத்தில் வளர்ந்திடும் இறைவார்த்தை. நிலையில்லாத உலகினிலே நிலையாக வந்தது ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை. இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார். காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள். கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் என்பது ஒரு கவிஞனின் பாடல். இது பாடல் மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்தில் மனித நேய செயல்கள் மலிந்து தன்னலம் உயர்ந்து மனிதனை மனிதனாக ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையிலே ஒவ்வொருவரும் இறைவனை நோக்கி ஏக்கத்துடன் வேண்டும் வேண்டுதலும் கூட. இதற்கு இன்றைய நற்செய்தியானது ஒப்பற்ற இறைமனிதரை பற்றி தெள்ளத் தெளிவாக எடுத்து எம்புகிறது. அன்பு செய்பவர் தம்மை மையமாக வைத்து வாழ்வது இல்லை. தமது வளர்ச்சிக்காகவோ மகிழ்ச்சிக்காகவோ அவர் பிறரை பயன்படுத்துவதும் இல்லை. மாறாக பிறர் வாழவும் வளரவும் அவர் தம்மையே தருவார். இயேசு தன்னலத்தை அல்ல, சுயநலம் இல்லாத தன்மையிலே மனித நலத்தை நாடுபவராக காட்டப்படுகிறார். செவிடன் ஒருவனை குணமாக்கிவிட்டு அதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிடுவதை இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம். இயேசு தமக்காக வாழ்பவர் அல்ல, மனிதருக்காக வாழ்ந்து மனிதரின் கடவுளாக, மனித நலமே அவரது தலையாய அக்கறை என்று கூறுகிறார். இயேசுவிடத்திலே காணப்பட்ட இத்தகைய பகட்டுத்தன்மை இல்லாத பணிவாழ்வு, தாழ்ச்சியுள்ள குணம் இன்று நம்மை சிந்திக்க தூண்டுகிறது. இன்றைய நடைமுறையை பார்க்கிற போது இயேசுவின் சீடர்கள் என்ற நிலையிலே இல்லாது பணம், பதவி இவைகளை முன்னிலைப்படுத்தி யார் பெரியவன் என்ற போட்டியும் புகழ் தேடும் ஆர்வமும் தங்களையே முன்னிலைப்படுத்தி விளம்பரம் செய்யும் போக்கும் காணப்படுகிறது. நன்னடத்தை உன் உள்ளத்தை காட்டும் நிலை கண்ணாடி என்கிறார் ஜியோத் என்கின்ற அறிஞர். இதை ஆழமாக எங்களுடைய மனதிலே இருத்தி சிந்தித்தவர்களாக இயேசுவினுடைய சீடர்களாக வாழ இன்றே புறப்படுவோம். மன்றாடுவோமாக. அன்பான தந்தையே இறைவா, இந்த காலை வேளையில் உம்மை போற்றி புகழுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் ஒரு கணம் எண்ணி மகிழ்ந்து நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலாம். எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகள், வன்முறைகள் மத்தியிலே அமைதியையும் அன்பையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரும். எங்களை சூழ எத்தனையோ தீமைகளும் நோய்களும் இயற்கை அனர்த்தங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவற்றில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். வாழ்வின் பாதையை நோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும். நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும், ஒருவருக்கு எங்களுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ளவும், மற்றவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் விதைத்து உம்மோடு சேர்ந்து பயணிக்க கற்றுத்தாரும். நல்ல தந்தையே, ஆமேன், ஆமேன். வார்த்தை மனுவாய் உருவானது, வானமும் வையமும் வளமானது. வார்த்தை மனுவாய் உருவானது, வானமும் வையமும் வளமானது. நீதியின் தேவன் பலியானது, அன்பு வேள்வியின் வரலாறது. நீதியின் தேவன் பலியானது, அன்பு வேள்வியின் வரலாறது. நிலையில்லாத உலகினிலே நிலையாக வந்தது ஒரு வார்த்தை.